நீதித்துறை நீதித்துறை தான் என்னென்னா தேர்டு பார்ட். நடுவண் அரசாங்கத்தின் 3வது அங்கமாக உள்ளது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றமாகும். நடுவண் மாநில அரசு சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது. ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார பணிநிலைகளை கொண்டுள்ளது. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. இந்திய அரசு சட்டம் 1935. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசு சட்டம் 1935. உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 துவங்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் அமைப்பு என்னென்னா 1950 8 ஜட்ஜ் இருந்திருக்காங்க. நவ் 34 ஜட்ஜ் இருக்காங்க. 1950 8 ஜட்ஜும் இப்பொழுதைக்கு 34 ஜட்ஜும் இருக்காங்க. நீதிபதிகள் நியமனம். நீதிபதிகளை யார் நியமனம் செய்கிறா? இந்திய குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார். மற்ற ஜட்ஜையும் இந்திய குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தகுதி என்னென்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக புரிந்தல் வேண்டும். 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். அவர் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருந்திருக்கணும். தற்காலிக அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. அவங்களோட ஏஜ் 65 வரை அவங்க பதவியில் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிசைக்னேஷன் கொடுத்து வேலையிலேருந்து போகலாம். உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்குது. எனினும் இந்திய குடியரசுத் தலைவரின் இசைவு பெற்று இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்துல வேணாலும் நீதிமன்றம் அமையலாம். தனக்கே உரிய அதிகாரங்கள் என்னென்னா உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் பணிகளும் என்னென்னா தனக்கே உரிய நீதி வரையறை, மேல்முறையீட்டு நீதி வரையறை, ஆலோசனை நீதி வரையறை, இதர நீதி வரையறை, நீதி புனராய்வு. அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும்.